நான் எப்பவுமே சொல்றேன்னா, வீடு வேண்டேக்க பல வருஷம் வச்சிருந்தா தான் அந்த பலன் கிடைக்குமெண்டு. ஏன்னா அப்படின்னா தான் பிரைஸுகள் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோல நாங்க கம்பேர் பண்ண போறோம். 2015ஆம் ஆண்டுல வீட்டு பிரைஸ்கள் எப்படி இருந்தது? 2025ஆம் ஆண்டுல என்ன பிரைஸ் போகுதுன்னு சொல்லி. ஓவரால் GTA பிரைஸை பார்ப்போம். ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் 2015ஆம் ஆண்டு ஃபார் டவுன் ஹவுஸ் $434,000 $434,000. அதே வீடு இப்பொழுது $910,000 $910,000 போகுது. தனி வீடு டீடாச் வீடு $738,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ அதே வீடு 14 லட்சம் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸாக போகுது. செமி ஹவுஸ் 2 வீடு சேர்ந்தது ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் முந்தி $5,02,000. இப்போ பார்த்தீங்களோ $10,88,000 $1,088,000. ஆவரேஜ் காண்டோ ப்ரைஸ் $362,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ $681,000 $681,000. முதல் பார்த்தது ஆல் ஆஃப் GTA டொராண்டோ ரீஜனல் ரியல் எஸ்டேட் போர்டு நம்பர்ஸ். இனி வந்து நாங்கள் 416 ஏரியா கோடை மட்டும் பார்ப்போம். டவுன் ஹவுஸ் 10 வருஷத்துக்கு முதல் $387,000 $387,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ $900,000 $900 இருக்கு. தனி வீடு டீடாச் ஹோம் முந்தி பார்த்தீங்களோ $934,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ $14,24,000 $1,624,000. செமி ஹவுஸ் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணியிருக்கு. முந்தி பார்த்தீங்களோ $615,000 $615,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ $1,302,000 $13,02,000 இருக்கு. கடைசியாக 416 காண்டமேனியம் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் 10 வருஷத்துக்கு முதல் $474,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்களோ $719,000 இருக்குது. இனி வந்து நாங்கள் 905 ஏரியா பார்ப்போம். 905 ஏரியான்னு சொல்லிக்கு டூராம் ரீஜன், யோர்க் ரீஜன், பியூர் ரீஜன் இங்கே தான் கணக்கு ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு சிறிய ட்ரானோட ஒப்படைக்க. டவுன் ஹவுஸ் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் $420,000 இருந்தது $420,000. இப்போ பார்த்தீங்களோ $913,000 $913,000 இருக்குது. தனி வீடு $668,000 இருந்தது $668,000. இப்போ பார்த்தீங்களோ $13,36,000 இருக்குது $1,336,000. செமி டிட்டாச்ட் ஹவுஸ் 905 ஏரியாவில் $451,000 இருந்தது $451,000. இப்போ பார்த்தீங்களோ $953,000 $953,000 இருக்குது. கடைசியாக காண்டோமினியம் ப்ரைஸ் டபுள் பண்ணியிருக்கு. முந்தி பார்த்தீங்களோ $300,000 $300,000 இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்களோ $616,000 $616,000 இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒன்று மட்டும் வழங்கணும். வீட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும் கீழே வரும். இப்பொழுது பார்த்தீங்களோ லாஸ்ட் 2 இயர்ஸாக அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஈவனாக இருக்குது ப்ரீ மச். ஆனால் அதுக்கு முதல் லாஸ்ட் 20 இயர்ஸில் 2 முறை தான் இயர் ஓவர் இயர் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. 2017 to 18 மற்றது 2020 to 23. அப்போ நீங்கள் வந்து வீடு வேண்டுறீங்க என்றால் லாங் டேர்முக்கு தான் யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்களோ லாஸ்ட் 10 இயர் கம்பேரிசன் சொல்லிக்க முதல் 10 வருஷத்துக்கு முதலே வீடு வேண்டி இருக்கலாமாண்டு. 10 வருஷத்துக்கு முதலும் நான் வீடு வேண்டிக்கு ஆக்கள் சொன்னவன் வீட்டு ப்ரைஸ் குறைய போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் 15 வருஷத்துக்கு முதல் 2009ஆம் ஆண்டு வீடு வேண்டிக்கு கூடி ஆக்கள் சொன்னவன் வீட்டு ப்ரைஸ் குறைய போகுது வேண்ட வேண்டாம்னு சொல்லி. அப்போ நீங்கள் வேண்டேக்கு எப்போவுமே ஷார்ட் டேர்ம் திங்கிங்கில் வேண்டாமல் லாங் டேர்ம் திங்கிங்கில் வேணுங்க. உங்களால் 5 வருஷம் 3 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு இந்த வீடை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி யோசித்து டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு மாதம் இமெயிலில் மார்க்கெட் அப்டேட் வேணுமென்றால் எங்கிட்ட ஒரு பாயர்ஸ் கைடு இருக்குது. அதில் போய் உங்களோட இமெயில் அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணினா மந்த்லி நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட் அனுப்பி கொண்டிருப்போம். உங்களுக்கு என்ன அது குவெஷன்ஸ் இருந்தால் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம் 416-830-3033. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் எங்களை யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ரியல்டர் GTன்னு சொல்லி. அதில் நாங்கள் லாங் ஃபார்ம் இன்டர்வியூஸும் போடுறோம், மற்ற கனேடியன் ரியல் எஸ்டேட் கான்டென்ட்டும் போடுறோம் நாங்கள். அது மட்டும் இல்லை எங்களை டிக்டாக் பேஜையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.